விழுப்புரத்துல பார்த்தீங்கன்னா, போலீஸ்ன்னு சொல்லி இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை ஒரு நபர் கொடுத்திருக்காரு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் 20 வயது இளம்பெண் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். உடல்நிலை சரியில்லாததால சென்னையிலிருந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்துக்கு நேற்று முன்தினம் அதிகாலை வந்திருக்காரு. ஏற்கனவே தனது கைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து புதிய பேருந்து நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு காத்திருந்த உறவினரான காதலனுடன் அந்த பெண் இருசக்கர வாகனத்தில் பெரம்பலூருக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை கடந்த நிலையில் முகக்கவசம் அணிந்து இருவரையும் பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் வழிமறித்திருக்காரு. பின்னர் அவர் தன்னை போலீஸ் என கூறிக்கொண்டு அவர்களிடம் விசாரித்திருக்காங்க. இதில் இருவரும் காதல் ஜோடி என்பதை உறுதி செய்தவர் உறவினர் மகனை அடித்து விரட்டியிருக்காரு. இளம்பெண்ணை மட்டும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டிருக்காரு. செல்லும் வழியில பார்த்தீங்கன்னா, பணம் கேட்டு மிரட்டவே விழுப்புரம் தந்தை பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்திலிருந்து ரூ. 1000 எடுத்து அந்த இளம்பெண் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து ஜானகிபுரம் புறவழிச்சாலை பகுதிக்கு சென்றதும் அந்த நபர் அந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் கத்தி கூச்சலிட போலீஸ் ஆசாமி தப்பித்து சென்றுள்ளார். இது குறித்து விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஜானகிபுரம் புறவழிச்சாலை உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த தொடர் விசாரணையில போலீஸ் என கூறி இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த அஞ்சனூர் அருகே உள்ள சித்தேரி கிராமத்தில் வசிக்கும் கார் ஓட்டுநரான லாரன்ஸ் என்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து கோலியனூரில் உள்ள தனது மாமியார் வீட்டில் பதுங்கியிருந்த லாரன்ஸை கைது செய்திருக்காங்க. இவர் மீது சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் செல்போன் திருட்டு வழக்கும் உள்ளதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பகுதியில் வசிக்கும் பெண்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.